ஹலோ ஆல். இன்னைக்கு நம்ம வந்து சோயா சங்கை யூஸ் பண்ணி ஒரு சப்பாத்திக்கு ஒரு எக்ஸலன்ட் சைட் டிஷ் பண்ண போகிறோம். சோயா டிக்கா மசாலா அது பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சோயா சங்க் கடையில் கிடைக்கும். இந்த மாதிரி சோயா சங்க் உங்கள் மாதிரி சங்க்ஸாகவே கிடைக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்துகிட்டு முதல்ல ஒரு 1 ஹவர் வெறும் தண்ணியில் கோல்டு வாட்டரில் ஊற வைக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்றிருக்கேன். கோல்டு வாட்டரில் ஒரு 1 ஹவர் ஊறணுங்க. ஊறணுன்னு நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இது ஊறட்டும். 1 மணி நேரம் அந்த சோயா சங்க் ஊறி எடுத்து இப்போ அந்த தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்க போகிறோங்க. நம்ம தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணியை புழிஞ்சு எடுத்து நம்ம தனியாக வச்சுக்க போகிறோம். இந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பிளான்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கார்டன் பிளான்ட்ஸ் ஊற்றினோன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த் அது. இப்போ இந்த புழிஞ்ச சோயா சங்கை என்ன பண்ண போகிறோம்னா, ஹாட் வாட்டர் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதில் 2 மினிட்ஸ் தான், ரொம்ப நேரம் போடக்கூடாது. 2 மினிட்ஸ் போட்டுட்டு அதையும் எடுத்து ஆற வச்சுட்டு புழிஞ்சிட போகிறோம். இப்போ முதல்ல வாட்டர் பாயில் ஆகிட்டுருக்கு. பாயில் ஆகட்டும். வந்து வாட்டர் கொதிச்செடுத்து இதில் இப்போ இந்த சோயா சங்கை போட்டு ஒரு 2 மினிட்ஸுங்க, ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ், அப்படியே 2 மினிட்ஸில் எடுத்துடணும். இந்த 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு என்ன பண்ணணும்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து இது பண்ணிக்கலாம். அதுலேருந்து சோயா சங்க்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறினோன்னு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோங்க. ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிற போகிறோம். அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடணும். இது முதல்ல ஆறணுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே இந்த சோயா சங்கில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த சங்கில் வந்து ப்ரோட்டீன் ரிச் இது. இதில் வந்து எப்படி இது சோயா சங்க் அப்படின்னா, இந்த எண்ணெய் சோயா இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இந்த புண்ணாக்கு இருக்கும் இல்லையா, அந்த புண்ணாக்கை தான் மாவாக ப்ராசஸ் பண்ணி, அதாவது டிவிபி டெக்ஸ்சர்டு சோயா ஃப்ளோர் ஆக்கி அந்த மாவு தான் நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி சோயா சங்காக வருது. இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா SPRA அப்படிங்கிறது, அதாவது சோயா ப்ரொடக்ஷன் அண்ட் ரிசர்ச் அசோசியேஷன் தான் இந்த சோயா சங்கை கண்டுபிடிச்சாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இதை கண்டுபிடிச்சது இந்தியாவில் தான் கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சது ஒரு அமெரிக்கன், நேவ் அப்படிங்கிறவர். 1965 பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய குழந்தைகள், மெயினாக குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, வெஜிடேரியனுக்கு நிறையா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு தெரியல. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது புரதச்சத்து குறைவாக இருக்கும் பொழுது குழந்தைகள் நிறையா மால் நியூட்ரிஷனால் அவதிப்பட்டாங்க. அப்போது வந்து இந்த சோயா சங்கு இந்த மாதிரி கண்டுபிடிச்சி இதில் புரதச்சத்து நிறையா இருக்குது அப்படின்னு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து இன்னொரு பேர் வந்து மீல் மேக்கர்னு பேர். அது என்ன மீல் மேக்கர் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் தோணும் இல்லையா, ஏன் இதுக்கு மீல் மேக்கர் அப்படின்னு பேர் அப்படின்னு. ஸோ அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு இந்த சோயா சங்கை கண்டுபிடிச்சது ஒரு மைசூர் ஸ்நாக்ஸ் ஃபேக்ட்ரி தான். அவங்க வந்து இந்த சோயா சங்கை வந்து மீல் மேக்கருங்கிற பிராண்டில் தான் வந்து இதை அறிமுகப்படுத்தினாங்க. அந்த பிராண்டு தான் அப்படியே நம்ம எல்லாரும் இப்போ மீல் மேக்கர்னு கூப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் அது ஆக்சுவலாக மீல் மேக்கர் கிடையாது, அது சோயா சங்கு தான் இதோட ஒரிஜினல் நேம். அவங்க வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மீல் மேக்கர் பிராண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதில் என்னெல்லாம் சத்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போது நான் வெஜிடேரியன்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு அந்த மீட்டில் இருக்கிற ப்ரோட்டீன், அனிமல் ப்ரோட்டீன் நம்மளுக்கு ஈக்குவலண்ட்டாக அதில் கிடச்சிரும். ஆனால் மீட்டில் இந்த மாதிரி சாப்பிடும்போது நிறைய கொழுப்பு சத்து இருக்கும் இல்லையா, அது இதில் கிடையாது. ஏன்னா இந்த எண்ணெயெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நம்ம மாவை தான் வந்து சோயா சங்காக ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ கொழுப்பு குறைஞ்சு ப்ரோட்டீன்ஸ், அதாவது அனிமல் ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலான சத்து நம்மளுக்கு கிடைக்கிறது ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். இது வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது இதில். ஸோ அதனால் டைஜஷனுக்கு நல்லாயிருக்கும். எல்லா ஃபுட்டோடையும் பிளெண்ட் ஆகும். நீங்கள் எப்பேற்பட்ட கிரேவி இல்லை வேறு ஏதாவது சோயா ஏதாவது வெஜிடபிள் ரைஸ் பண்ணிங்கன்னா அதோட எதில் வேணாலும் இது பிளெண்ட் ஆகும். இது சுகர் பேஷண்ட்ஸ்லாமும் நல்லா கன்சியூம் பண்ணலாம். இது இதில் யார் கன்சியூம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு பிரச்சனை இருக்குங்க. தைராய்டு குறைவாக இருக்கிறவங்க இதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது இன்னும் தைராய்டை குறைச்சிரும். தைராய்டு அந்த இதை வந்து இது பண்ணும். அதனால தைராய்டு ப்ராப்ளம் இல்லாத யாராக இருந்தாலும் நார்மலாக இருக்கிற எல்லாருமே இதை இன்டேக் பண்ணலாம். சுகர் பேஷண்ட்ஸும் இதை இன்டேக் பண்ணலாம். ஆனால் எதுவுமே
அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக போகிற எதுவுமே வந்து நல்லதில்லை இல்லையா? டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் பேட். ஸோ அதனால இது ஏன் அப்படின்னா, இதில் ஆன்டி நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டி எல்லா பருப்புகள்லையும் இருக்கா மாதிரி இது ஆன்டி நியூட்ரியன்னா நம்ம வேற ஏதாவது சாப்பிட்டோம்னா அந்த சத்துக்களை இது சேர விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால கொஞ்சம் எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஒரு 100 கிராம் எடுத்துட்டா தப்பு இல்லை. வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி எடுத்துட்டா தப்பு இல்லை. ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் நான் சொன்ன மாதிரி. அதனால இது எல்லாருமே வெயிட் லாஸ் இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஹெல்த்தியாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த சோயா சங்க் அடிக்கடி சாப்பிடலாம். இப்போ இதை வந்து நம்ம சோயா இதை வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது இப்போ ஆறின உடனே இந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிட போகிறோம். இப்போ நம்ம இந்த சோயா சங்கை வந்து வெந்நீரில் போட்டு வச்சுருந்த சோயா சங்கை எடுத்து புழிஞ்சு வச்சுருக்கேங்க. நான் சொன்ன மாதிரி 1 மணி நேரம் தண்ணியில் ஊறணும். அதுக்கப்புறம் 2 மினிட்ஸ் வெந்நீரில் போட்டு எடுத்துட்டு இந்த புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். எக்ஸஸ் வாட்டர்லாம் ஸ்குவீஸ் அவுட் பண்ணிடணும். இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்க போகிறேன். இப்போ இந்த சோயா டிக்கா மசாலாக்கு என்னெல்லாம் முதல்ல அந்த டிக்காக்கு மசாலா அந்த கிரேவி பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி பண்ணணும்னு காட்டுறேன். இதில் முதல்ல வந்து மஞ்சள் பொடி போட்டுக்க போகிறோம். இஞ்சி விழுது, காரப்பொடி 1 ஸ்பூன். நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க காரத்துக்கு. அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் இது நான் வந்து பட்டையும் ஏலக்காய் கிராம்பு அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறதுனாலும் போடுங்க. இப்போ இதை போட்டுக்கணும். கசூரி மேத்தியை நிறையா போடணுங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக. அப்புறம் இதில் முக்கியமாக வந்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த வெங்காயத்தை இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கணும் இதில் போடுறதுக்கு. தக்காளியை வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அது கிரேவி நம்ம பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த இதை மட்டும் சதப்பகுதியை மட்டும் நம்ம க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அது மாதிரி குடமிளகாயும் கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த குடமிளகா 1 கப்பு போட்டுக்கிறேன். இதில் தக்காளி போட்டுக்கிறேன், வெங்காயம் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு முதல்ல போட்டுக்கலாம். அப்புறம் கெட்டி தயிருங்க, கெட்டியான தயிர். நல்லா இது வந்து ஆக்சுவலாக ஒரு நார்த் இந்தியன் டிஷ். அவங்க மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் மஸ்டர்ட் ஆயிலும் போடலாம். நான் அந்த ஆயில் என்கிட்ட இல்லை, அதனால் இப்போ போடலை. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. தேவையான உப்பும் போட்டாச்சு. இப்போ நம்ம முதல்ல அதை பெசர போகிறோம். எல்லாத்துலேயும் போட்டானுங்க, நல்லா போட்டாரா மாதிரி பெசரிடணும். நல்லா அந்த வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து விட்டுறணும். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா ஒவ்வொரு வெங்காயத்துலேயும் கோட் ஆகும். சோயா சங்கை பார்த்து பண்ணணும், உடையாமல் நல்லா பொறுமையாக ஃபுல்லாக எல்லாத்துலேயும் கோட்டாகிற மாதிரி வெங்காயத்தெல்லாம் தனித்தனியாக எடுத்துடலாம். லேயர்லாம் எடுத்து விட்டால் தான் எல்லாத்துலேயும் கோட்டாகும் நம்மளுக்கு. இப்போ இதோட வந்து நம்ம கொஞ்சம் கடலை மாவு போட்டு பெசரி வைக்க போகிறோம். இதை போட்டு நல்லா பெசரிட்டு இது ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் ஆகணுங்க. இது அப்படியே ரெஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். 15 மினிட்ஸ் கழிச்சு இது ரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு அது அப்படியே மேரினேட் ஆகிட்டுருக்கு. இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் வச்சுருக்கோம். அது சூடான உடனே முதல்ல ஜீரகத்தை போடுறோம். ஜீரகம் வெடிச்ச உடனே வெங்காயத்தை போடணும். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணுங்க. இந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வதக்கணும். இதோட கிரேவியோட டேஸ்ட்டே அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிறது தான். அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதை அந்த வெங்காயம் வந்து ப்ரௌன் ஆகிடுது. இப்போ நம்ம அந்த தக்காளியெல்லாம் போட்டுறப்போம். தக்காளி ஒன்று எடுத்துக்கணுங்க. ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், தக்காளியும் கட் பண்ணியிருக்கேன். தக்காளியெல்லாம் போட்டுக்கிறோம். அதில் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளியோட பல்பெல்லாமும் இதில் போட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா இதில் ஒன்று சேர வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம இதெல்லாமும் போட்டுடலாம், சேர்ந்தே வதங்கலாம்.
மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், கிரேவிக்கு தேவையானது மிளகாய் பொடி 1 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், இஞ்சி விழுது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா முதல்ல தக்காளி வதங்கணும். வதங்கினோன்னு தான் நம்ம மேஷ் ஆகணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இது கொதிக்கிட்டோங்க. அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். உப்பு போடுறலாம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு, அந்த சோயா சங்க்குக்கு நம்ம தனியாக உப்பு போட்டுட்டோம். இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போடலாம். இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம அதை போட்டு இது பண்ணலாம். சங்க்ஸையும் போட்டுடலாம். இந்த கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. இப்போ இதில் இந்த சோயா சங்கை போட்டு நம்ம வந்து கிளறிட போகிறோம். கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுது. தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த சோயா சங்கை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த சோயா சங்க்ஸை வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, மேரினேட் பண்ணி. இப்போ இதை வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இப்போ அந்த இதில் போட்டுற போகிறோம். அந்த வெங்காயம், தயிர் எல்லாம் சேர்ந்துருந்தோட மெயினாக இதில் வந்து அடுப்பை நீங்கள் சின்னதாக வச்சுட்டு நல்லா கிளறணுங்க. ஏன்னா இதில் வந்து தயிர் ஊற்றிருக்கோம், இஞ்சி போட்டிருக்கோம், அதனால் அடியெல்லாம் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் கிளறிட்டே இருக்கணும். அடி அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். அது ரோஸ்ட் ஆகணும். அப்படியே நல்லா அந்த சோயா சங்க் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா அதை கோட்டார மாதிரி நல்லா பொறுமையாக பண்ணணும். ஏன்னா அந்த சோயா சங்க்கும் உடஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணும். இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்மளுக்கு இந்த சோயா சங்க் வந்து நல்லா போட்டு இது பண்ணிட்டோம், ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து அந்த கிரேவி பண்ணியிருந்தோம்ல அதையும் போட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாங்க. வேணால் நீங்கள் ட்ரையாக வேணும்னா இப்படியே வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றணுன்னா கொஞ்சம் ஊற்றி அதை மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். இப்போ இந்த சோயா டிக்கா மசாலா ரெடி ஆகிட்டு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து இதில் வந்து முந்திரி இருந்ததுன்னா முந்திரியை ஊற வச்சுட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அது கொஞ்சம் திக்கார வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். அது ஆக்சுவலாக கரெக்டாக ஆத்தென்டிக்காக நார்த் இந்தியன் டிஷ்ஷில் நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா அந்த முந்திரி போட்டு பண்ணலாம். நான் இப்போ முந்திரி போட்டு பண்ணல. இதோட நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். முந்திரி போடுறவங்க இப்போது இந்த சமயத்தில் முந்திரியை வந்து ஊற வச்சு அதை பேஸ்ட் பண்ணி இதில் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி அது கொஞ்சம் திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அந்த முந்திரியோட திக்கார வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு எடுத்துட வேண்டியதான். ஒரு 2 மினிட்ஸ் தான். இப்போ நம்மளுக்கு வந்து சோயா டிக்கா மசாலா ரெடி ஆகிடுது. சப்பாத்தி, பூரி, ஃபுல்கா, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையும் சூப்பர் டிஷ்ஷுங்க அது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி ஈட்டிங். இப்போ நம்மளுக்கு இதில் நான் சொன்ன மாதிரி இந்த சோயா டிக்கா மசாலா ரெடி ஆகிடுது. நான் இப்போ இந்த சப்பாத்தியோட சர்வ் பண்ண போகிறேன். ஆனால் இது சப்பாத்தி நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்தோடையுமே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.